அம்மன் அடிகளார் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வருகின்ற பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. அதன் பலன் என்னவென்று வியூவர்ஸ் கேட்குறாங்க. நீங்க தகுந்த விளக்கத்தை கூறுங்க சுவாமிஜி. நல்லது. பாதாளகாளி ஜெய ஜெய பிரத்தியங்கரே. பக்த கோடி பேர் அன்பர்களே வணக்கம். அருமையான கேள்வி. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஆதிவாரம் என்பதுதான் சூரியனை குறிக்கக்கூடிய ஞாயிறு. சந்திரவாரம் தாயை குறிக்கக்கூடிய திங்கட்கிழமை. அப்படி நாம் அடுக்கி கொண்டு போகலாம். இதில் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருவதால் என்ன பலன் என்று கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருவது ரொம்பவும் சாலச் சிறந்தது. நாம் ஆரம்ப காலத்தை தொட்டே இந்த சைவ நெறியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது சமயம் ஞாயிற்றுக்கிழமை வருவது உத்தமமான ஒரு காலமாகும். பல்குனி மாதம், மீன மாதம் என்பார்கள். இந்த மாதத்தை 12 ராசிகள், 12 மாதங்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இதே போல 12 மாதங்கள். 12 மாதங்களும் 12 ராசிகளை குறிக்கக்கூடியது. இந்த 12 ராசிகளிலே கடைசி ராசி பார்த்தீங்கன்னா அது மீன ராசி. இந்த மாதம் பல்குனி மாதம் என்பார்கள். இந்த பல்குனி மாதத்திற்கு மீன மாதம் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த மீன மாதத்திலே ஆதிவாரத்திலே பௌர்ணமி வருகிறது. ரொம்பவும் அபூர்வமான ஒரு விஷயம், ரொம்பவும் சாலச் சிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் அம்பாளுடைய ஆலயத்திற்கு சென்று அம்பாளை வழிபடுதல் வேண்டும். உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் அம்பாளுடைய ஆலயம் இருக்கின்றதோ, மாரியம்மனுடைய ஆலயம், காளியம்மனுடைய ஆலயம் மற்றும் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயங்கள் இதெல்லாம் எங்கெங்கு இருக்கின்றதோ அருகாமையில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நீங்கள் 2 தீபம், நெய் தீபம் ஏற்றி அங்கு இருக்கின்ற தெய்வத்தை வழிபடுங்கள் பௌர்ணமி என்று. அதே ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் ராகு காலமும் பிரம்ம முகூர்த்தமும் சேர்ந்து வருகிறது. அது ரொம்பவும் உத்தமமானது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிக்கு ரொம்பவும் பவர் அப்படிங்கிறது. அப்போ அந்த உத்தமமான ஒரு காலம் அந்த 4:30 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. விடிய காத்தால 4:30 தோஷம் கிடையாது. அது நேரங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த ஓரையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு தோஷம் கிடையாது. அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அதே பிரம்ம முகூர்த்தம். ரொம்பவும் அற்புதமான ஒரு வேலை, ராகு காலத்தோடு கலந்த பிரம்ம முகூர்த்தம். அம்பிகையை நாம் வழிபாடு செய்தோமையானால் கண்டிப்பாக பலன் உண்டு. ஆக நமது ஆலயத்திற்கு வாருங்கள். ஸ்ரீ பாதாளகாளி அம்மனை மனமாற வணங்குங்கள். அன்று பௌர்ணமி அன்று நமது ஆலயத்திலே வேள்வி நடைபெறும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நமது பாதாளகாளி அம்மனுக்கு வேள்வி நடைபெறும். அந்த வேள்வியிலே பக்தர்கள் கலந்து கொள்ளுங்கள். மாதம் ஒரு முறைதான் அபிஷேக கோலத்திலே நீங்கள் பாதாளகாளியை தரிசனம் செய்யலாம். ரொம்பவும் விசேஷமானது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாதம் ஒரு முறைதான் நீங்கள் பாதாளகாளியை அபிஷேக கோலத்திலே காண்கலாம். அந்த ஒரு தினம் பௌர்ணமி தினத்தன்று மட்டும் மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அந்த அபிஷேகம் நடைபெறும். வேள்வியோடு சேர்ந்த அபிஷேகம். பக்தர்கள் அலைகடல் என திரண்டு வாருங்கள். இந்த மீன மாத பல்குனி மாத பௌர்ணமியை உங்களுக்கு பொற்காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவரும் வருக. பூஜையிலே, பௌர்ணமி பூஜையிலே கலந்து கொண்டு ஸ்ரீ பாதாளகாளி பிரத்யங்கரா தேவி அருளை பெருக வருக வருகவென்று அன்போடு அரவணைத்து அழைக்கின்றோம். ஜெய் பாதாளகாளி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரி. அம்மன் அடிகளார் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு மிக்க நன்றி.
உங்கள் அம்மன் அடிகளார் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.